நம்ம எந்த இடத்துல இருந்தால் காரியம் வாய்க்கும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போ ஆசீர்வாதம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. படிக்கிற ஸ்டேஜ் இருக்கு, திருமண ஸ்டேஜ் இருக்கு, அடுத்த கற்பதுங்கனி இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அந்தந்த வருஷம் அந்தந்த காரியம் அந்த வீட்டுக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே கரெக்டா பைபிள் வாசித்து முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். பைபிள் வாசித்து முடிக்க அவங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை எழுதப்பட்டுரும். என் இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கும்போது என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். 12 மாசமும் இலை உதிராது. 31 நாளும் காலையிலேயும் நைட்டும் ஒரு மரத்துக்கு தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு இலை கூட உதிராம அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கும். ஒரு குடும்பம் செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா 12 மாசமும் பைபிளோட வசனம் ஃபுல்லா நம்ம இருதயத்துக்குள்ள போயிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு. நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கணும் அதை உணர்த்துவார். நான் எந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கேன் ஆவியான உணர்த்துவார்.